முழுமையாக்கப்படும். சிருஷ்டிப்பு, எல்லாரும் சொல்லுங்க, சிருஷ்டிப்பு, வீழ்ச்சி, மீட்பு, முழுமையாக்கப்படுவது. முதல்ல இந்த சிருஷ்டிப்பை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 1:1 வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். தேவன் நித்தியமான தேவனாக இருக்கிறார். இவர் யாரையும் சார்ந்தவர் அல்ல. அதற்கு பதிலாக அவருடைய சிருஷ்டிப்புகள் எல்லாம் அவரை சார்ந்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்களும் நானும் தேவனை சார்ந்திருக்க வேண்டியவர்கள். இது நமக்கு நல்லா புரியும். ஆனால் ரட்சிக்கப்படாதவங்களுக்கு இது புரியாது. அதை புரிய வைக்கிறதுக்கு தான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கிறோம். அப்போ சிருஷ்டிப்பு அப்படிங்கிறது என்னன்னா, அது தன்னால ஒன்றும் தனியாக செய்ய முடியாது. சிருஷ்டிகரை சார்ந்து கொள்ளும் போது அது சிருஷ்டிக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறுகிறது. அப்போ நல்லா கவனிங்க, சிருஷ்டிகர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவரை யாரும் சிருஷ்டிக்கல, அவர் தான் சிருஷ்டிகர். ஒரு ஆமீன் சொல்ல. நம்முடைய தேவன் யாருன்னா, அவர் சிருஷ்டிக்கப்பட்டவர் இல்லை, அவர் தான் சிருஷ்டிகர். அவர் யாரையும் சார்ந்தவர் இல்லை, ஆனால் சிருஷ்டிப்புகள் எல்லாம் அவரை சார்ந்திருக்கிறது. அவர் தம்மில் தாமே நிறைவுள்ள தேவனாக இருக்கிறார். கொஞ்சம் ஆமீன் சொல்லுவாங்க. ஆதியாகமம் 31:31 சொல்லுது, அவர் தம்முடைய சிருஷ்டிப்புகளை எல்லாம் பார்க்கிறார், அது மிகவும் நன்றாயிருந்தது. எல்லாரும் சொல்லுங்க, மிகவும் நன்றாயிருந்தது. அப்ப அவருடைய சிருஷ்டிப்புகளா எப்படிப்பட்டதுன்னா, நன்மையான சிருஷ்டிப்புகள். அவருடைய சிருஷ்டிப்புகள்ல தீமைகள் இல்லை, மரணம் இல்லை, சாபம் இல்லை, வியாதிகள் இல்லை, வேதனைகள் இல்லை. எல்லாம் மிகவும் நன்மையான சிருஷ்டிப்பு. ஒவ்வொன்றையா சிருஷ்டிக்கும் போதும் அவர் நல்லது என்று காண்கிறார், நல்லது என்று காண்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்கிட்ட முழுமையான ஒரு திட்டம் இருக்கு. நல்லா கவனிங்க, ஒரு முழுமையான திட்டம் இருக்கும்போது 6 நாளா அதை சிருஷ்டிக்கிறார். எவ்வளவு நாட்கள் அதை சிருஷ்டிக்கிறாரு? 6 நாட்களா சிருஷ்டிக்கிறாரு. ஆனா அவருடைய பிளான் அவருக்கு முழுசா தெரியும். 6 நாள் எல்லாவற்றையும் சிருஷ்டித்து முடிக்கும் போது இந்த சிருஷ்டிப்பு எப்படி வரப்போகிறது என்பதை அவருடைய மனதில் வைத்து அவர் சிருஷ்டிக்கிறார். இப்போ நாள் 1ல ஒரு சிலதை சிருஷ்டிக்கிறார், 2, 3ன்னு 6 நாட்கள் சிருஷ்டிச்சுட்டே வராரு. ஆனா கவனிங்க, ஒவ்வொன்றையும் சிருஷ்டிக்கும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, நல்லது என்று காண்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவருடைய முழுமையான சிருஷ்டிப்புக்கு இது சரியாக பொருந்தும் என்று அர்த்தம். வெளிச்சத்தை அவர் நல்லதுன்னு காணும் போது அது எப்படி, எதனால அவர் நல்லதுன்னு காண்கிறார்னா, அவருடைய முழுமையான சிருஷ்டிப்புக்கு இந்த வெளிச்சம் நல்லது. நிலப்பரப்பை நல்லதுன்னு காண்கிறார். எதுக்குன்னா, முழுமையான சிருஷ்டிப்புக்கு அது நல்லது. செடிகள் கொடிகள் எல்லாம் நல்லதுன்னு காண்றார். ஏன்னா அவருடைய முழுமையான சிருஷ்டிப்புக்கு நல்லது. அப்ப மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா ஒரு சிருஷ்டிக்க அது மிகவும் நன்றாக இருந்தது. எல்லாவற்றையும் முடிச்சு பார்க்கும்போது அவருடைய சிருஷ்டிப்புல அவருக்கு முழுமையான திருப்தி இருக்கும். அதனாலதான் அவர் என்ன செய்யறார், ஆதியாகமம் 2:2 தேவன் ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளில் அவர் என்ன செய்தாரு, ஓய்ந்திருந்தார். அப்படிங்கிறது என்னன்னா, நிறைய வேலை செஞ்சு வேர்த்து டயர்டாகி அவர் உட்கார்ந்து ஓய்ந்திருந்தார். எதுக்கு ஓய்ந்திருந்தார்னா, அது மன நிறைவினால் அவர் ஓய்ந்திருக்கிறார். தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து அவர் ஓய்ந்திருக்கிறார். இன்னும் வேற விதத்துல சொல்லணும்னா, இந்த மனிதனை சிருஷ்டிக்கிறார்ல, அவருடைய ரூபத்தின்படி, அவருடைய சாயலின்படி. எதுக்கு அவர்களை அப்படி சிருஷ்டிக்கிறார்னா, இவர்களோடு அவர் ஐக்கியமாக இருக்கும்படியாக அவரை சிருஷ்டிக்கிறார். நல்லா கவனிங்க, நம்முடைய பிறப்பின் நோக்கமே என்னன்னா, அவர் நம்மோடு ஐக்கியமாக இருக்கிறதுக்கு தான் என்ன செய்யறாரு, சிருஷ்டிக்கிறாரு. ஆனா அதுக்கு நம்மை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு என்னெல்லாம் தேவை எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். கடைசியா தான் நம்மளை என்ன செய்யறாரு, கொண்டு வரார். கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாவற்றையும் அவர் பார்க்கிறார். அவருடைய மன நிறைவுக்கு இதுவும் ஒரு காரணம். எதுவும் காரணம்னா, நான் உறவாடும்படியாக, நான் ஐக்கியப்படும்படியாக 2 பேரை சிருஷ்டித்திருக்கிறேன் என்பதை அவர் நினைத்து அந்த 7ஆம் நாளில் அவர் ஒரு முழு நிறைவோடு இருக்கிறார். புரிஞ்சவங்க ஆமீன் சொல்லுவாங்க. இந்த சிருஷ்டிப்பை முதல்ல நாம தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனை ஏன் சிருஷ்டித்தார்? அவனோடு ஐக்கியமாய் இருக்கவும், அவருக்கு கீழ் அவன் ஆளுகை செய்யவும், இல்லைன்னா அவரை பிரதிபலிக்கவும்,
ஏன்னா சிருஷ்டிப்புல முதல் அதிகாரத்துல தேவனை நீங்க ராஜான்னு எங்கேயுமே வாசிக்கல. ஆனா அவர் செய்கிறவைகளை நாம பார்க்கும்போது சிருஷ்டிப்பிலும் அவர் ராஜாவா இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா மனிதனுக்கு அவர் ஆளுகையை கொடுக்கிறார். இப்ப யாரால தான் ஒரு ஆளுகையை கொடுக்க முடியும்னா, ஆளுகிற ஒருவரால தான் என்ன செய்ய முடியும்? ஆளுகையை கொடுக்க முடியும். அதிகாரம் இருக்கிற ஒருத்தரால தான் அவர் என்ன செய்ய முடியும்? ஆளுகையை கொடுக்க முடியும். அப்ப கவனிங்க, அவருக்கு கீழ் இருந்து நாம் மற்றவைகளை, நமக்கு ஒப்பு கொடுத்தவைகளை, பூமி அனைத்தையும் ஆளும்படியாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். மூன்றாவதாக நம்மை சிருஷ்டித்த தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப எதற்கு நாம சிருஷ்டிக்கப்பட்டவங்க இல்லைன்னா, மரிப்பதற்கு நாம் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் இல்லை. முதல் 2 அதிகாரங்களை நீங்க தெளிவா எடுத்து பார்த்தீங்கன்னா, நாம் வியாதிப்படும்படியாக தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லை. பாடுபடும்படியாக இயேசு நம்மளை தேவன் நம்மை சிருஷ்டிக்கல. மரிக்கிறதற்கு அவர் என்ன செய்யல? சிருஷ்டிக்கல. நாம் எப்பொழுதும் வாழும்படியாக, நித்தியமாய் வாழும்படியாக சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இதுவரை புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லலாம். அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, சிருஷ்டிப்பு தானாக உருவானதல்ல. சயின்ஸ் சொல்ற மாதிரி சிருஷ்டிப்பு தானாக உருவானதல்ல. அது சரியான நோக்கத்துடனும் சரியான ஒரு வடிவமைப்பிலும் வரிசையிலும் ஒரு சிருஷ்டிகரால சிருஷ்டிக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. இந்த சிருஷ்டிப்பை குறித்த காரியங்கள் 3 முக்கியமான கேள்விகளுக்கு நமக்கு பதில் கொடுக்கிறது. இந்த முதல் 2 அதிகாரங்களை நம்ம புரிந்து கொள்ளும் போது இந்த 3 கேள்விகளுக்கு நமக்கு தெளிவான பதில் கிடைக்கிறது. ஒன்று, நாம் யார் என்பதை நாம் புரிந்து கொள்வது. இந்த உலகத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய கேள்வியில ஒண்ணு என்னன்னா, நான் யார். இரண்டாவது, நாம் ஏன் இங்கு இருக்கிறோம். இந்த உலகத்தில் இருக்கிற 2வது மிகப்பெரிய கேள்வி, நாம் ஏன் இங்க இருக்கிறோம். 3வது ஒரு கேள்விக்கு இது பதில் சொல்லுகிறது, நாம் பார்க்கிற அனைத்திற்கும் சகலத்திற்கும் சொந்தக்காரர் யார். இது எல்லாத்துக்கும் இந்த முதல் 2 அதிகாரங்கள் நமக்கு பதில் கொடுக்குது. நாம் யாருன்னா, நாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கிறோம். நான் எதற்காக இந்த பூமியில் இருக்கிறேன்னா, தேவனோடு ஐக்கியப்படும்படியாக இந்த பூமியில் இருக்கிறேன். இந்த தேவனை பிரதிபலிக்கும்படியாக இந்த பூமியில் இருக்கிறேன். அவருக்கு கீழே இருந்து ஆளுகை செய்யும்படியாக இந்த பூமியில நான் இருக்கிறேன். இந்த தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த பூமியில் இருக்கிறேன். அப்ப நாம் யார் என்பதில் நாம் என்ன செய்யணும்? நாம் தெளிவாக இருக்க வேண்டும். நாம் ஏன் இங்கே இருக்கிறோம் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார். நல்ல கவனிங்கள, எதுக்காக இந்த பூமியை சிருஷ்டித்து இருக்கிறார்னா, முதல்ல மனிதனை சிருஷ்டிக்கணும்னு நினைச்சிட்டாரு. அவனை தம்முடைய சாயல சிருஷ்டிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த மனிதனை எங்க போய் அவர் சந்திக்க போறாரு? அப்படியே வானத்துல தொங்க விட்டு சந்திக்க போறாரா? எங்க போய் சந்திக்க போறாரு? அப்போ தேவன் மனிதனை சந்திப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட இடம் தான் இந்த பூமி. புரியுதா நான் சொல்றது? அப்ப இந்த சிருஷ்டிப்பினுடைய நோக்கம் என்ன? ஒவ்வொரு சிருஷ்டிப்புக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கு. ஏன் மனிதனை சபிக்கும் போது இந்த பூமியை சபிக்க வேண்டியது இருக்குன்னா, இந்த பூமி இவனுக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. இவனை அவர் சந்திக்கிறதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம்தான், சிருஷ்டிக்கப்பட்ட இடம் தான் இந்த பூமி. 2வது, வீழ்ச்சியை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். வீழ்ச்சி என்பது சகலமும் சீர்குலைந்தது. எப்போ மனிதன் தேவன் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனானோ சகலமும் சீரழிந்தது. முதல்ல சிருஷ்டிப்பு தேவனின் நலமான ஆரம்பம். சிருஷ்டிப்பு என்னது சொல்லுங்க? தேவனுடைய நலமான ஆரம்பம். வீழ்ச்சி என்பது சகலமும் சீர்குலைகிறது. மனிதன் செய்த கலகத்தின் நிமித்தமாக. வாசிப்போம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மனிதன் பாவம் செய்த போது, ஆதாம் கலகம் பண்ணின போது இந்த உலகத்தில் பாவம் பிரவேசித்தது. வாசிங்க. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால்
மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. உலகத்தில் என்ன செஞ்சிச்சு? எங்கிருந்து பிரவேசிச்சிச்சு? உலகில் பிரவேசித்தது, மனிதன் மூலமாக பிரவேசித்தது. அப்ப இது எங்க தொடங்கிச்சு? எங்க தொடங்கிச்சு? 1 யோவான் 1:5 சொல்லுது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. யாக்கோபு 1:13 சொல்லுது, தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. அப்ப நல்லா கவனிங்க, பாவம் யார்கிட்ட வரல? சொல்லுங்க, தேவன் இருந்து வரல. நல்லா கவனிக்கணும். எந்த ஒரு காரியமும் உருவாக வேண்டும் என்றால் அது தேவனிடத்திலிருந்து தான் வரணும். அவர் பேசுறாரு, எல்லாம் வருது. 6 நாள் அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு? பேசுறாரு. கத்தல, சத்தம் போடல, அவர் என்ன செய்யறாரு? இப்ப நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி அவர் பேசுறாரு. ஆனா அவருடைய பேச்சுக்கு சிருஷ்டிக்கிற ஒரு வல்லமை இருக்கிறது. அவர் பேச பேச எல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டே வருது? எல்லாம் ரெடி ஆகிட்டே வருது. வந்ததெல்லாம் அப்ப அவருக்குள்ள இருந்து தான் வந்திருக்கு. பேச்சு எங்க இருந்து தான் வரணும்? வெளியில இருந்து வருமா, அவருக்குள்ள இருந்து வருமா? அப்ப எல்லாத்துக்கும் அவர் தான் சோர்ஸா இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் அவர் தான் பிறப்பிடம், எல்லாவற்றுக்கும் அவர் தான் ஊற்று. எல்லாம் அங்கிருந்து தான் வந்துச்சு. அப்ப தீமை எங்கிருந்து வந்துச்சு? தீமை எங்கிருந்து வந்துச்சுன்னா, எப்பொழுது இவருடைய அதிகாரத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாமல் போனான். மனுஷன் ஆரம்பிச்சான், மனுஷனால் வந்தது. ஆனா அது ஏற்கனவே தொடங்கிடுச்சு. அந்த தீமையை கொண்டு வருகிறவனும் எங்க இருக்கிறானா? தோட்டத்துக்குள்ள இருக்கிறான். அப்போ ஏற்கனவே அவனுக்குள்ள வந்த ஒரு பெருமை, அந்த பெருமையினால் ஒரு தீமை என்ன செய்தது? வந்தது. அப்போ தேவனிடத்திலிருந்து தீமை வரல. தேவன் ஒன்றை சொல்லும் போது நாம் அதற்கு எதிராய் செயல்படும் போது அந்த இடத்தில் தீமை உருவாகுது. நிறைய பொருளை நம்ம பார்க்கிறோம். செய்யும் போது சிருஷ்டிப்பு நல்லதுதான். இரும்பு சிருஷ்டிக்கும் போது நல்லா இருக்கு. ஆனா போக போக எப்படி இருந்தது? துரு பிடிக்குது. எதனால? அதை கையாளுற விதம். அதை நீங்க சரியா கையாண்டீங்கன்னா ஒரு நாள் என்ன செய்யாது? துரு பிடிக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும் தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். நீங்க அதை சரியா கையாளுற வரைக்கும் எல்லாம் சரியா போயிட்டே இருக்கும். என்றைக்கு நாம் இதை சரியாக கையாளாமல் விடுகிறோமோ அன்றைக்கு பிரச்சனைகள் ஆரம்பிக்கிறது. ஆதாமும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர் கொண்டு வந்து அழகாமலுக்கு ஒரு தோட்டத்தையும் உருவாக்கினார். வானத்தையும் பூமியை மட்டும் சிருஷ்டிக்கல, பூமியை மட்டும் சிருஷ்டிக்கல, அந்த பூமியில ஒரு இடத்துல ஒரு தோட்டத்தையும் ரெடி பண்ணி அந்த ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து வைக்கிறாரு. தேவன் சொன்னதை அவர்கள் செய்கிற வரைக்கும் அங்க ஒரு பிரச்சனை இல்லை, எல்லாம் சரியாக சென்றது. புரிஞ்சவங்க ராமியம் சொல்லுவோம். என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் மீறுகிறோமோ, என்றைக்கு தேவனுடைய கட்டளைக்கு எதிராக மனிதன் செயல்பட ஆரம்பிக்கிறானோ அந்த இடத்துல என்ன செய்கிறதுனா பாவம் பிரவேசிக்கிறது. ஏசாயா 14:13-14 வசனங்கள்ல அந்த விழுந்து போனவுடைய சம்பவம் அங்க இருக்கு. பெருமையினால் அவன் விழுந்து போகிறான். அப்ப பாவம் வந்து கலகத்தினால் துவங்குகிறது. இதுவரைக்கும் புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இதுல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் நமக்கு நல்ல ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு விடுதலையா வேலை செய்யற ஒரு தன்மையோட தான் அவர் என்ன செஞ்சிருக்கார். நம்மளால யோசித்து ஒரு முடிவு எடுக்க முடியும், நம்மளால யோசிச்சு ஒரு செயலை செய்ய முடியும். ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு இதை பேசலாமா பேசக்கூடாதா அப்படிங்கிற ஒரு சுயாதீனத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடி இதை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத யோசிச்சு செய்யற ஒரு சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். தேவன் எதை கொடுத்தாரோ அதில் அவர் தலையிடுவதில்லை. ஒரு ஆமீன் கூட.
தேவன் ஏதோ கொடுத்துட்டாரு, அதுல அவரே என்ன செய்ய மாட்டாரு, தலையிட மாட்டார். அப்படி தலையிடுறவரா இருந்தா பழத்தை பறிக்கும் போதே அவர் என்ன செஞ்சிருப்பார், தலையிட்டு இருப்பார். ஆனா அவர் நமக்கு கொடுத்த உரிமைகள்ல அவர் வந்து என்ன செய்யறதுன்னா தலையிடுறது இல்லை. ஆனா அவர் நமக்கு கொடுத்த உரிமைகளை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டிய இடத்துல நாம் இருக்கிறோம். ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் முழு ஃப்ரீடம் கொடுத்திருந்தார் ஆண்டவர். முழு செயல்படுகிற உரிமை, யோசிக்கிற உரிமை, யோசித்து செயல்படுகிற உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. இவ்வளத்தையும் கொடுத்துட்டு தேவன் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா, அவருடைய சித்தத்தின்படி நாம் தீர்மானிக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆசீர்வாதத்தை முன்னாடி வச்சிருக்காரு, சாபத்தை முன்னாடி வச்சிருக்கிறாரு, மரணத்தை வச்சிருக்காரு, ஜீவனை வச்சிருக்காரு, நாளையும் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு அவர் உடலை. அவர் என்ன சொல்றாருன்னா, நீ இந்த நாள்ல எதை டிக் பண்ணணும்னு அவர் சொல்லி தராரு. நீ ஜீவனை தெரிஞ்சு எல்லாம் நம்ம முன்னாடி இருக்குதாங்க செய்யும். ஆனா எல்லாத்தையுமே நம்ம கையில் என்ன செஞ்ச முடியாது, நம்ம வச்சிட முடியாது. யோசித்து நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுயாதீனத்துல நாம் தேவனுக்கு பிரியமானவைகளை தெரிந்தெடுக்க நாம் பழக வேண்டும். ரோமர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். ரோமர் 5:17. முந்தின ஆதாமினால் பாவம் உலகத்தில் பிரவேசித்தது, அதே போல பிந்தின ஆதாமினால் பாவம் இந்த உலகத்தை விட்டு வெளியேறும். முந்தின ஆதாம் பாவத்திற்கு இடம் கொடுத்தா பாவம் உள்ள வந்துருச்சு. பிந்தின ஆதாம் பாவத்திற்கு இடம் கொடுக்கல. அதனால பிந்தின ஆதாம இயேசு கிறிஸ்து. சின்ன பிள்ளைங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். பிந்தின ஆதாம் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பிந்தின ஆதாம் பாவத்திற்கு இடம் கொடுக்காதபடினால பாவம் உலகத்தை விட்டு வெளியேறியது. வீழ்ச்சி கொண்டு வந்தவை என்னென்னு உங்களுக்கு சொல்றேன். 4 காரியம். மனிதன் விழுந்து போனதுனால முதலில் ஆவிக்குரிய மரணம் உண்டானது, 2வது சரீர பிரகாரமான மரணம் உண்டானது, 3வது தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்படுகிறான், 4வது சிருஷ்டிப்பின் மேல் சாபம் வருகிறது. முதல்ல ஆவிக்குரிய மரணம், 2வது சரீர பிரகாரமான மரணம், 3வது தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்படுகிறான், 4வது சிருஷ்டிப்பின் மேல் சாபம் வருகிறது. இது தனிப்பட்ட வீழ்ச்சி அல்ல, இது உலகளாவிய வீழ்ச்சி. புரிஞ்சவங்க சொல்லுவாங்க, இது தனிப்பட்ட வீழ்ச்சி இல்ல, இது உலகளாவிய வீழ்ச்சி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீழ்ச்சியினால மனிதன் இயற்கையாகவே எப்படிப்பட்டவனா மாறிட்டான்னா பாவம் செய்கிறவனாய் மாறிட்டான். திரும்ப நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த வீழ்ச்சியினால இயற்கையாகவே மனித சுபாவம் என்ன சுபாவமா மாறிடுச்சுன்னா அது பாவ சுபாவமா என்ன செஞ்சிருச்சு. அப்ப அந்த தேவ சாயலை அவன் இழந்து வேற ஒரு சாயல் அவனுக்குள்ள வந்துருச்சு. அந்த சாயல்ங்கிறது என்னன்னா, பிறக்கும் போதே அதனுடைய தன்மை. இப்ப பிறக்கும் போதே வீழ்ச்சியில என்ன தன்மையா மாறிடுச்சுன்னா, மனிதனுடைய தன்மை பாவம் செய்கிற தன்மையாக மாறுகிறது. மனிதன் வீழ்ச்சியில் இருக்கிறான் என்பது அவன் எதை விரும்பி தேர்வு செய்கிறான் என்பதில் நாம் கண்டுபிடிக்கிறோம். அதான் கவனிங்க, அவன் எதை விரும்புறாங்கிறது நமக்கு ஒன்று தெளிவா தெரியுது. என்ன தெரியுதுன்னா, மனுக்குலம் ஒரு பெரிய வீழ்ச்சியில் இருக்கிறது என்பதை நாம காண்கிறோம். இப்ப ஆதியாகமம் 3ஓட தேவன் விடல. எந்த இடத்துல மனிதன் விழுந்தானோ அதே இடத்துல ஸ்திரீயின் வித்தை அவர் வாக்கு பண்ணுகிறார். அவர் உன் தலையை நசுக்குவார்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவன் எதை நினைத்து இந்த உலகத்தை சிருஷ்டித்தாரோ அதே நிலைக்கு திரும்பவும் இதை மீட்டெடுப்பேன்னு வாக்கு பண்றாரு. நமக்கு ஏன் வேதத்துல நிறைய புரியல தெரியுமா? ஏன் நிறைய புரியலன்னா, ஆரம்பிக்கும் போதே தேவனுடைய பிளானை நம்ம கொலாப்ஸ் பண்றோம். இப்பதாங்க எதையோ ஒண்ணு செய்ய ஆரம்பிக்கிறாரு. செய்ய ஆரம்பிக்கும் போதே எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சுன்னா அப்பளத்தை உடைக்கிற மாதிரி உடைச்சாச்சு. இப்பதான் 2 அதிகாரம் ஆயிருக்கு. பைபிள் எழுத ஆரம்பிச்சு. எவ்வளவு அதிகாரம் ஆயிருக்கு? அவர் என்ன நினைச்சு ஆரம்பிச்சாருன்னே அங்க இன்னும் முழுசா தெரியல. அதற்குள்ள என்ன செஞ்சாச்சு? கலகம் பண்ணி தேவனுக்கும் மனிதனுக்கும் இருந்த உறவில ஒரு விரிசலை நாம் கொண்டு வந்திருக்கிறோம்.
அந்த விரிசலை சரி செய்யறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அந்த விரிசலை சரி செய்கிறது தான் மீட்பு. மூணாவது தலைப்பு நான் உங்களுக்கு சொன்னேன், மீட்பு. மீட்பு என்னன்னா, சிருஷ்டிப்பு அடிப்படையானது, வீழ்ச்சி இல்லாத ஒரு விரிசல் ஏற்படுகிறது. மீட்பு என்ன செய்யுதுன்னா அந்த விரிசலை சரி செய்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மீட்பை கொண்டு வந்தார்னு சொல்லும்போது முதல்ல உண்மையிலே அங்க என்ன நடக்குதுன்னா, மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையில் இருந்த விரிசல் நீக்கப்பட்டு இருவரும் ஒப்புரவாக்கப்பட்டு தேவனோடு மனிதன் ஒப்புரவாக்கப்படுகிறார். ஒரு சமாதானம் அந்த இடத்துல என்ன செய்கிறது, உண்டாகிறது. கலாத்தியர் 4 அதிகாரம் 5வது வசனம், கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். காலம் நிறைவேறின போது, மீட்புக்கு தேவன் ஒரு காலத்தை வைத்திருந்தார். அந்த காலம் வந்த போது அவர் என்ன செய்கிறார்னா அவருடைய குமாரனை அனுப்புகிறார். இப்ப மீட்புனா என்ன நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும். அந்த வாழ்க்கையை நான் வாழ தவறினேன். அந்த வாழ்க்கையை வாழும்படியா இயேசு வந்தார். மீட்புனா என்னது? நான் வாழ்ந்திருக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நான் என்ன செஞ்சிருக்கணும்? வாழ்ந்திருக்கணும். அவரை நான் இங்க பிரதிபலிச்சிருக்கணும். அவர் அங்க ஆளுகை செய்யறார், நான் இங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஆளுகை செஞ்சிருக்கணும். நான் இங்க உண்மையா அவர் என்ன செஞ்சிருக்கணும்னா ஆராதிச்சிருக்கணும். நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும். நான் அதை என்ன செஞ்சுட்டேன்? வாழாம விட்டுட்டேன், தவறிட்டேன். ஆனா அதனால தேவன் என்ன புறக்கணிச்சு விடல. அதுக்கு பதிலாக அவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய குமாரனை அனுப்பி நான் எந்த வாழ்க்கையை வாழ்ந்திருக்க வேண்டுமோ அந்த வாழ்க்கையை அவர் எனக்காக வாழ்ந்தார். ஒண்ணு. இரண்டாவது, நான் அடைய வேண்டிய மரணத்தை அவர் அடைந்தார். நான் அடைய வேண்டிய மரணத்தை எதுக்குன்னா எனக்கு ஜீவனை கொடுக்கறதுக்காக. என் மேல இருந்த பாவத்தின் நிமித்தம் நான் மரிச்சிடக்கூடாதுன்னு, நான் மரிச்சு நரகத்துக்கு போயிடக்கூடாதுன்னு அவர் என்ன செய்யறாருன்னா அந்த சரீரத்துல அந்த மரணத்தை அவர் என்ன செய்கிறார்? ஏற்றுக்கொள்கிறார். மூணாவது, பாவத்தையும் மரணத்தையும் வீழ்த்தும்படி அவர் என்ன செய்கிறார்னா மரித்து போனவர் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருந்தார். நாலாவது ஒண்ணு நடக்குது வீட்டுல. என்னன்னா, தம்மை விசுவாசிக்கும் அனைவரையும் அவர் நீதிமான்களாய் மாற்றுகிறார். அப்படின்னா என்னன்னா, அந்த விரிசல் சரி செய்யப்படுகிறது. என் மேல இருக்கிற பாவி என்கிற அடையாளம் நீக்கப்பட்டு நீதிமான் என்ற அந்தஸ்து எனக்கு கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாடினுடைய உச்சம், பழைய ஏற்பாடு இவ்வளவு பெருசு. இதெல்லாம் செஞ்சு அவங்க என்ன செய்ய போறாங்க? ஒவ்வொரு வசனமா கீழ்ப்படிஞ்சு அவங்களுடைய லக்கு என்ன? யாருக்கு தெரியுமா? அவங்க என்ன சாதிக்க போறாங்க? ஐயா, பழைய ஏற்பாட்டினுடைய உச்சம் என்னது? நிறைவு என்னது? இதையெல்லாம் செஞ்சு அவங்க நீதிமானாங்க. இதெல்லாம் செஞ்சு இவ்வளவு பெரிய பழைய ஏற்பாடு எதுக்கு தெரியுமா கொடுத்தாரு? இதெல்லாம் நீ செஞ்சினா நீதிமான், இதெல்லாம் செஞ்சினா நீதிமான். ஆனா யாராலும் என்ன செய்ய முடியல? அதை செஞ்சு நீதிமான் ஆக முடியல. புரியுதா நான் சொல்றது? அப்போ பழைய ஏற்பாடை முழுசையும் நீங்க கை கொண்டீங்கன்னா எல்லாரும் இப்படி கை வைங்க. இதுதான் பழைய ஏற்பாட்டின் உச்சம், நீதிமான். புதிய ஏற்பாட்டின் தொடக்கம் நீதிமான். அப்படியே வைங்க கை. பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் செஞ்சு எங்க வந்தீங்க? இந்த நிலைக்கு வந்தீங்க. புதிய ஏற்பாட்டில் ஆரம்பமே இங்க. கரெக்டா? இப்ப நம்ம இங்க கீழே வர போறோமா மேல போறோம்? மேல போறேன் புரிஞ்சிச்சுன்னா கையை கீழே. அப்ப திரும்பவும் பழைய ஏற்பாட்டுல போய் உன்னை நோண்டி எடுத்து என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அதெல்லாம் செஞ்சு நம்ம என்னவா அதை நம்மளால செய்ய முடியல. அதனாலதான் அவர் வந்தார், அதனாலதான் அதை செஞ்சார். அப்ப நம்முடைய ஆரம்பமே எங்க இருக்குன்னா நீதிமான் இருக்கிறது. நல்லா கவனிங்க.
நம்முடைய வாழ்க்கை இதற்கு மேல் வாழ வேண்டிய வாழ்க்கை. நமக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் அப்படியே உள்டா தலைகீழ. அவங்க எல்லாம் செஞ்சு நீதிமானாலும் முடியல. ஆனா இயேசு கிறிஸ்துவின் மேல நான் விசுவாசம் வச்சதுனால என்னுடைய ஆவிக்குரியுடைய வாழ்க்கையின் துவக்கமே எங்க தான் தொடங்குதுன்னா, இது நீதிமான்ல தான் தொடங்குது. நான் கிரியினாலே ரட்சிக்கப்பட்டவன் அல்ல, இயேசுவை விசுவாசிச்சேன்ல, அதனால நான் ரட்சிக்கப்பட்டவன். ஆனா இந்த ரட்சிக்கப்பட்டவன் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை. ஐயா, அங்க எல்லாம் வாழ்ந்து நீதிமானாகிறதுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு, அது அவங்க வாழல. இங்க என்ன செஞ்சாச்சுன்னா, என்னை நீதிமானாக்கிட்டாரு, எனக்கு ரட்சிப்பை என்ன செஞ்சிட்டாரு, கொடுத்துட்டாரு. ரட்சிப்பை கொடுத்தவர் இந்த ரட்சிப்பிலிருந்து நாம் வாழும்படியான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ வேண்டும். இது நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா, தேவன் தமது சிருஷ்டிப்பை கைவிடாமல் அதை மீட்டுக் கொண்டார். யோவான் 19:30 இயேசு கிறிஸ்து சிலுவையில சொல்றாரு, முடிந்ததுன்னு சொல்றாரு. எல்லாரும் சொல்லுங்க, முடிந்தது. கிரேக்கத்துல உண்மையான இருக்கக்கூடிய அர்த்தம் என்னன்னா, paid in full, முழுமையாக செலுத்தப்பட்டது. இதுக்கு என்ன அர்த்தம்? முடிந்ததுக்கு என்ன அர்த்தம்? முழுமையாக செலுத்தப்பட்டது. அப்படின்னா மீட்பு என்பது சும்மா இல்லைங்க, கிரயம் கொடுத்து வாங்குறது, பணம் கொடுத்து ஒரு பொருளை கொடுத்து வாங்குறது. மீட்பு இங்க என்ன நடந்திருக்குன்னா, ஏசாவு ரத்தத்தெல்லாம் சிந்தி முடித்து மரிக்கும் போது சொல்றார் முடிந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதற்கான விலை கிரயம் முழுமையாய் செலுத்தப்பட்டது. உங்களை என்னை மீட்டிருக்கிறார்னா சும்மா மீட்கல, அவருடைய சொந்த ரத்தத்தை நமக்காய் கொடுத்து அவர் என்ன செய்திருக்கிறார்னா நம்மை மீட்டிருக்கிறார். இதுவரை புரிஞ்சவங்க ராமின்னு சொல்லுவாங்க. சிலுவையின் மூலமாய் நாம் திரும்பவும் பெற்ற ஆசீர்வாதங்கள் என்ன, அதை சொல்லிதான் இன்னைக்கு நான் முடிக்க போகிறேன். சிலுவையின் மூலமாய் நாம் திரும்பவும் பெற்றவைகள் முதல்ல நமக்கு என்ன கிடைச்சிச்சுன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். எபேசியர் 1:7 வாசிங்க. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின் படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு, நம்முடைய குற்றத்தின் நிமித்தம் இயேசு தண்டிக்கப்பட்டார். நாம் சொல்லுவோம். இந்த சிலுவையில நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 2வது ரோமர் 5:9. ரோமர் 5:9. இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க தோபா கிளைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள். 2வது நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம், நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். இது எப்படி சாத்தியம்? 2 கொரிந்தியர் 5:21. கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினால் நாம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டோம். ஐயா நல்லா கவனிங்க. பழைய உடன்படிக்கை கொடுக்கப்பட்டுச்சு, மனுஷனால கீழ்ப்படிய முடியல. அது வாசிக்கிறீங்களா? நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை தேவன் என்ன செய்தார்னா, சட்ட பூர்வமாய் நீதிமான்களை. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இயேசுவை விசுவாசிக்கிறவர்களை தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்னா, சும்மா கிடையாதுங்க நீங்களும் நாமோ, இது சட்டபூர்வமான ஒரு நீதிமான். இப்போ நீங்க தேவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறதுக்கு உங்களை தகுதியாய் ஒரு நீதிமானாய் இயேசுவின் ரத்தம் நம்மை மாற்றி இருக்கிறது. 3வது நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் ரோமர் 5:10. அவருடைய குமாரனின் மரணத்தினாலே நாம் தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம். இதுதான் இந்த விரிசல் சரி செய்யப்பட்டது. ஆதியாகமம் 3 நான் உங்களுக்கு சொன்னேன், வீழ்ச்சியினால் ஒரு விரிசல் உண்டானது, ஒரு பகை உண்டானது, ஒரு பிரிவினை வந்துச்சு. இந்த பிரிவினையை இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக சரி செய்கிறார்.
நாலாவது கலாத்தியர் 3:13 நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து நமக்காக சாபமாகி இந்த நியாயப்பிரமாண சாபத்திலிருந்து என்ன செய்திருக்கார்? நம்மை மீட்டு கொண்டார். நியாயப்பிரமாணத்தில் என்னெல்லாம் சாபம் சொல்லப்பட்டிருக்கோ எல்லா சாபத்திலிருந்து நீங்களும் நானும் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஐந்தாவது ரோமர் 5ஆம் அதிகாரம் 1 வசனம், இந்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அதனாலதான் ஏசாயா 40 தொடங்கும் போதே எப்படி தொடங்கணும்னா போர் முடிந்தது. எல்லாரும் சொல்லுங்க, போர் முடிந்தது. தேவனுக்கும் நமக்கு இருந்த பிரச்சனை என்ன செஞ்சிருச்சு? முடித்து வைக்கப்பட்டது. ஆறாவது கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. கலாத்தியர் 4:4 நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது நாம் புத்திர சுவிகாரத்தை அடையும்படி, புத்திர சுவிகாரத்தை நாம் அடையும்படி. நாம் பிறப்பிலேயே பிள்ளைகள் இல்லை, நாம் பிறப்பிலேயே தேவனுடைய பிள்ளைகள் இல்லை, நம்மெல்லாம் தத்து பிள்ளைகள். நம்மலாம் என்ன பிள்ளை? அடாப்ஷன், அடாப்ட் பண்ணியிருக்க. நம்ம வேற எங்கேயோ கிடக்க வேண்டியதை கொண்டு இது என் பிள்ளைன்னு சைன் பண்ணிட்ட. சட்டபூர்வமாய் நாம் அங்கீகரிக்கப்பட்டவர். எந்த கோர்ட்டுக்கு போனாலும் செல்லும். நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன், பைபிளை தூக்கி கோர்ட்டுக்கு போயிடாதீங்க. அப்போ 6வது ஆசீர்வாதம், தேவனுடைய குடும்பத்தில் நாம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம். அதனாலதான் அந்த அப்பா பிதாவேன்னு கூப்பிடுகிற ஒரு ஆவியை அவர் நமக்குள் வைத்திருக்கிறார். பாவ மன்னிப்பு அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே கொண்டு வருகிறது. இந்த புத்திர சுவிகாரத்தின்படி நாம் தேவனுடைய குடும்பத்தில் சேர்க்கப்படுகிறோம். 7வது ரோமர் 8ஆம் அதிகாரம் 1 வசனம், இயேசு கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. உங்களுக்கு எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. தீர்ப்பிலிருந்து நமக்கு ஒரு விடுதலை. சிலுவையினால நமக்கு என்ன கிடைத்திருக்கிறது? ஆக்கினை தீர்ப்பிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். 8வது ஆசீர்வாதம் கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்னா, நமக்கு எதிரியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குறைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சிலுவையின் மேல் வெற்றி சிறந்தார். சத்ருவின் மேல் ஜெயத்தை பெற்றிருக்கிறோம். 8வது ஆசீர்வாதம், சிலுவையினால நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா, சத்ருவின் மேல் நமக்கு ஜெயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குற்றப்படுத்துதல் சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதம். இயேசு சிலுவையினால அந்த ஆயுதத்தை சுக்கு நூறாக உடைத்திருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. 9வது நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் கலாத்தியர் 4:6 குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். 9வது ஆசீர்வாதம், ஆவியானவர் என்ற வரம் கொடுக்கப்பட்டது. ஆவியானவர் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு விலையேற பெற்ற வெகுமதி. ஆமீன் சொல்லுங்க. ஒரு கிஃப்ட். தேவன் நமக்கு போகும்போது ஒரு கிஃப்டை கொடுத்து போனார். என்ன கிஃப்ட்னா, அவரை மாதிரியே ஒருத்தர், அவருடைய பேர்லயே வேலை செய்யற ஒருத்தர், ஒரு தேற்றரவாளன், கண்டித்து உணர்த்துகிறவர். அதனாலதான் சொன்னார், உங்களை நான் தனியா விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லி அவர் என்ன செஞ்சிருக்கார்? அவருடைய வருகைக்கு ரெடி பண்ற ஒருத்தரை நமக்குள்ள வச்சுட்டு போயிருக்கார். ஆமீன் சொல்றாங்க. இந்த ஆவியானவர் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட். ஆனா கலாத்தியர் 4:6 எப்படி தெரியுமா போட்டிருக்கு? குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அடங்கினார். அவரை பரிசுத்த ஆவியானவர்னு வேதம் சொல்லுது, பிதாவின் ஆவியானவர்னு வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் ஆவியானவர்னு
வேதம் சொல்றது. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? எந்த இடத்துல அவர் கிறிஸ்துவின் ஆவின்னு வேதம் சொல்லுதோ அந்த இடத்த நீங்க நல்லா வாசிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து உள்ள இருந்தா என்ன வேலையை செய்வாரோ அதை கரெக்டா செய்வார். அதனாலதான் அவருக்கு பேர் என்னது? போட்டீங்களா அந்த வசனம்? பார்த்தீங்களா? 6வது வசனத்துல பாருங்க, நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை. ஏன் அப்படின்னா குமாரனின் ஆவி உள்ள வந்தாதான் அவரை பிதான்னு கூப்பிடுவீங்க. அப்போ ஆவியானவர் பாருங்க அந்த குமாரனின் ஆவியாக உள்ள இருந்து நம்மள வாயிலிருந்து ஒரு வார்த்தையை வர வைக்கிறார். என்ன வார்த்தையை வர வைக்கிறார்னா, குமாரன் எப்படி அவரை பிதாவேன்னு கூப்பிடுவாரோ அதே போல இவர் நம்மை பிதா என்று அழைக்கிறார். 10வது ஆசீர்வாதம் 1 கொரிந்தியர் 15:23 உயிர்த்தெழுதல் மற்றும் மறுரூபமாக்கப்படுதல். இந்த சிலுவையினால நமக்கு கிடைக்கிற 10வது ஆசீர்வாதம் உயிர்த்தெழுதல் மற்றும் மறுரூபமாக்கப்படுதல். இந்த சிலுவை என்ன செய்யுதுன்னா, நீங்களும் நானும் உயிர்த்தெழுவோம் என்ற கேரண்டியை, உத்தரவாதத்தை அது நமக்கு தருகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து வச்ச கல்லறை எப்படி இருக்கு? நிறைஞ்சிருக்கா காலியா இருக்கா? காலியா இருக்குங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, குமாரன் செலுத்தின விலை கிரயம் பிதாவினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அர்த்தம். புரிஞ்சவங்க ராமே சொல்லுவாங்க. சிலுவையில இயேசு எதை நிறைவேற்றினாரோ அதை பிதா அங்கீகரித்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். 4வது ஒரு விஷயம் அந்த பிக்சர்ல போட்டிருக்கோம். முழுமையாக்கப்படுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நிறைவேறுதல். ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வேதம் இதை நோக்கியே பயணிக்கிறது. ரட்சிக்கப்பட்டதுனால நான் நரகத்துக்கு தப்பிட்டேங்கிறதோட இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை போயிலங்க. இதை தாண்டி ஒன்று நடக்கணும். என்ன நடக்கணும்னா, சகலமும் புதுப்பிக்கப்படணும். எல்லாவற்றையும், எல்லா சீரழிந்த எல்லா சிருஷ்டிப்பையும் தேவன் என்ன செய்யணும்? எல்லாவற்றையும் அவர் சீரமைக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 21:5 இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். சகலத்தையும் 4 விஷயம் சொல்லி நான் முடிக்கிறேன். சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஒன்று என்னன்னா, நம்முடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுது. சகலமும் புதுப்பிக்கப்படுதுல முதல்ல நம்முடைய சரீரம் புதுப்பிக்கப்படுகிறது. 2வது 21ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல புதிய வானம் புதிய பூமி. அப்போ வானமும் பூமியும் புதுப்பிக்கப்படுகிறது. நீங்க புதிய வானம் புதிய பூமின்னு எல்லாம் புதுசுன்னு நீங்க எடுத்துக்கலாம். நான் அதுக்கு சண்டைக்கெல்லாம் வரமாட்டேன். ஆனால் கிரேக்கில் வந்து எப்படி போட்டுருக்குன்னா, இதே வார்த்தை புதுப்பிக்கப்படுதலுக்கும் பயன்படுத்தப்படுது. அப்போ முழு வேதத்தையும் நீங்கள் வாசித்து வரும்போது இதில் எது சரியாக பொருந்துதுன்னா, புதுப்பிக்கப்படுதல் தான் என்ன செய்யுது? சரியாக பொருந்துது. இனி நடக்க போகிற காரியங்களை குறித்து நான் எப்பவுமே ரொம்ப தெளிவாக இருக்கேன். ஏன்னா இனி நாம் அதை போய் பார்க்க தான் போகிறோம். ஐயா, நடந்து முடிஞ்சதை தெளிவாக பேசலாம். நடக்க போகிறதுல ஒரு தெளிவு இல்லைன்னா அது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. புதுசாக கொண்டு வர போகிறாரோ, பழச புதுப்பிக்க போகிறாரோ, நேரில் போய் பார்த்துக்கலாம். அந்த நம்பிக்கை இருந்தால் போதும். 3வது, தேவன் தம்முடைய ஜனத்தோடு வாசம் பண்ணுது. இதுதான் புதுப்பிக்கப்படுது. 21ஆம் அதிகாரம் 3வது வசனம் 21:4 4வது, மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அழுறுதல் இல்லை. இதுதாங்க முதல் ஆதியாகமம் முதல் 2 அதிகாரம். வெளிப்படுத்தல் 21 எது நிறைவேறுதுன்னா, ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் நிறைவேறும். ஆதியாகமம் 3ல வந்த சீரழிவை வெளிப்படுத்தல் 21ல கர்த்தர் சரி செய்கிறார். சிருஷ்டிப்பு தேவன் அது நன்மையானதாக சிருஷ்டித்தார். இப்போ சொன்ன செய்தியை 4 லைன்ல சொல்லி, சிருஷ்டிப்பு தேவன் அதை நன்மையானதாக சிருஷ்டித்தார். வீழ்ச்சி நாம் அதை உடைத்தோம். மீட்பு கிறிஸ்து அதற்கான விலையை கொடுத்தார். மறுசீரமைப்பு உடைந்து போனதை தேவன் சரி செய்தார். 4 ஒரே லைன் என்ன செய்கிறோம்? முடித்திருக்கிறோம்.
இன்னொரு நாளை சொல்லி முடிக்கிறேன். சிருஷ்டிப்பு சுவிசேஷத்தை சிருஷ்டிப்பில் துவங்க வேண்டும். வீழ்ச்சியில் நம்முடைய நிலையை உணர வேண்டும். சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிக்கிற சிருஷ்டிப்பில் சொல்ல ஆரம்பிங்க. வீழ்ச்சியை பார்க்கும்போது நம்முடைய நிலையை உணர வேண்டும். மூணாவது மீட்பு, மீட்பினால் மாற்றங்கள் உண்டாகிறது, மறுசீரமைப்பு. இதுவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கை. கிறிஸ்தவ வாழ்க்கைக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குங்க, தெரியுமா உங்களுக்கு? இருக்கா இல்லையா? கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பிக்கை என்னன்னு சொல்லுங்க. திருவருத்தை போயிட்டு அதுக்கப்புறம் டீயும் பிஸ்கட்டையும் கொடுத்து அனுப்பிவிடுறது கிறிஸ்தவ வாழ்க்கையின் நம்பிக்கை. நம்மெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்க, நம்மெல்லாம் ஒரே பரலோகதான் நம்பிக்கை. நல்லா அந்த அந்த மரண வீட்டை யோசித்து பாருங்க. உங்களுக்கு கிறிஸ்தவ நம்பிக்கை என்னன்னு உங்களுக்கு தெரியும். மரண வீட்டை யோசித்தாதான் என்ன நம்பிக்கை தெரியும். கிறிஸ்தவ நம்பிக்கைனா என்னன்னு தெரியும். மற்றவங்கெல்லாம் மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னு அழுவாங்க. மற்றவங்களாம் அதனாலதான் உட்கார வச்சு வாயில் வயிற்றுலையும் அடிச்சு, ஏன்னா இதுக்கப்புறம் என்ன செய்ய போறது இல்லை. ஆனா கிறிஸ்தவ நம்பிக்கை என்னது? அதாங்க கிறிஸ்தவ நம்பிக்கை. அதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. இயேசு திரும்ப வருவார் பாருங்க. அந்த மரணத்துக்கு பின்னாடி எதனா லிங்க் ஆகுது பாருங்க. அந்த துக்க வீட்டிலே நீங்க எல்லாத்தையும் வெளிப்படுத்து. இயேசு திரும்பவும் வருவார். வரும்போது இந்த சரீரம் என்ன செய்யும்? எந்திரிக்கும். சரீரம் எந்திரிக்கும், நாம மறுரூபமாகும். சரிங்களா? முதல்ல அவங்க பரிசை அவங்க, ரெண்டாவது நாம என்ன செய்வோம்? மறுரூபமாகும். திரும்பவும் இவர்களை சந்திப்போம். அப்போ அந்த அந்த ஒரு விஷயத்துல எவ்வளோ விஷயங்களை நம்ம முடிவை பற்றின விஷயங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கணும் பாருங்க. இதுதான் கிறிஸ்தவ நம்பிக்கை. செய்தி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாம்